ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே டேஸ்ட்டான ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம். இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது மைதா மாவுலேயே செய்யலாம். மைதா மாவை விட கோதுமை மாவில் சேர்த்தங்காட்டி ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் மட்டும் உப்பு கரையிறதுக்காக இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது நம்மளோட ஆப்ஷனல் தான். இதை வந்து நம்ம நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்பவுமே கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஊற வைக்கணுன்ட்டுலாம் இன்ஸ்டண்ட்டாகவே செய்யலாம். இந்த ரெசிபிக்காக நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து அந்த காய் துருவியில் வந்து துருவி வச்சுக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா மேக்ஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சம் போல் சீரகத்தூள், இதுவும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இதில் கேரட் வேக வச்சு அந்த விழுது கூட சேர்க்கலாம், அதுவும் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு, இது கொஞ்சம் தான் உப்பு பிடிக்கும். பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இதெல்லாம் சேர்க்குறங்காட்டி. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவராக இருக்கும். வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ரொம்பவுமே ஃப்ளேவராக இருக்கும். இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த உப்பு இந்த காரம்லாம் நல்லா அதோட சேர்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சப்பாத்தி மாவை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத ஒரு 2ஆக பிரிச்சுக்கலாம். நல்லா ஒரு பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி செய்கிறதுலே ஒரு 3 சப்பாத்தி அளவுக்கு இருக்க மாதிரி ஒரு பெரிய பாலாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா திரட்டிக்க போகிறோம். எந்த அளவுக்கு தின்னா திரட்ட முடியுமோ திரட்டலாம். ஆனால் ரொம்பவுமே தின்னா வேண்டாம். கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். சப்பாத்தி வந்து கொஞ்சம் மொத்தமாக அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த கலவையை அது உள்ளே வந்து ஃபுல்லாக நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நல்லா ஃபுல்லாக தொடவி விட்டுக்கோங்க. அந்த கேப் இல்லாத மாதிரி இந்த சப்பாத்தியில் ஃபுல்லாகவே இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம சும்மா ரோல் மாதிரி பண்ண போகிறோம். நல்லா கார்னரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு டைட்டாக இது பண்ணிக்கணும். லூஸாக சுற்றாமல் ஃபுல்லாக டைட்டாக இது மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக இது மாதிரி சுற்றிட்டேன். இது மாதிரி நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. எப்போனா நம்மளுக்கு பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக இப்போ கார்னரை வந்து நான் கட் பண்ணிட்டேன். கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் அந்த இது கரெக்டாக வராது சேஃப், அதுக்காக அதுவும் சேர்த்துக்கலாம். எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு சின்னதாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். இது போல் நான் எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம கையிலேயே வந்து இப்படி அழுத்தணும்னா நம்மளுக்கு வந்து ஷேப் வந்துடும். இப்படி போல் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு கையில் வந்து இல்லை எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துறங்காட்டி ஒட்டுற மாதிரி இருக்கும். இது போல் எல்லாமே அழுத்திக்கலாம். நம்ம இப்படி வெட்டி வச்சோடனே ஷேப் மாறி இருக்கும். கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ஷேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இதே போல் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு தவா வச்சுருக்கேன். இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி சும்மா இந்த ஷாலு ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் பண்ணி வச்சுட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கடாய் எந்த அளவுக்கு இடம் பிடிக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாவே போதும். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம செஞ்சு வச்ச இதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் போல் வேகட்டும். 2 சைடு நம்ம நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும். நல்ல ஒரு பெரிய தவாவாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. தோசை தவாவில் கூட செய்யலாம். இப்போ நான் இது போல் திருப்பி விடுறேன். லைட்டாக தான் வெந்திருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும். இப்போ தோசை கரண்டி வச்சு நீங்கள் திருப்பி விடும்போது மேலே லைட்டாக வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெந்து வரும். இப்போ பாருங்கள், என்னோடய ரெசிபி சமோசா, ஸ்பின் வீல் சமோசா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய மற்ற அப்டேட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.